ஆவலாய் நாம் செல்லுவோம். அழைக்கிறார் இயேசு ஆண்டவர், ஆவலாய் நாம் செல்லுவோம். அவர் பலியில் கலந்திட, அவர் ஒளியில் நடந்திட, அவர் பலியினில் கலந்திட, அவர் ஒளியில் நடந்திட, சாட்சிகளாய் என்று வாழ்ந்திட இந்நாளிலே அழைக்கிறார் இயேசு ஆண்டவர். ஆவலாய் நாம் செல்லுவோம். தேடியே தேவன் வருகிறார், தன்னையே நாளும் தருகிறார். தோள்களில் நம்மை தாங்குவார், துயரினில் அவர் தேற்றுவார். சுமைகளை சுகங்களாக மாற்றுவார், வளமுடன் வாழும் வழியை காட்டுவார். சுமைகளை சுகங்களாக மாற்றுவார், வளமுடன் வாழும் வழியை காட்டுவார். வாருங்கள் ஓருடலாய் இணைந்திடுவோம், வானக தந்தையை நாம் வணங்கிடுவோம். அழைக்கிறார் இயேசு ஆண்டவர், ஆவலாய் நாம் செல்லுவோம். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. இயேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, பெற்றோர்களே, பெரியவர்களே, இந்த திருப்பலியானது சவேரியார்புரம் செல்வநாதன் லூர்து மேரி ஆரோக்கிய மேரி அருளப்பன் மேரி அஞ்சலை ஆண்மையிலை பாட்சிக்காகும். பாலூரான் குடும்பத்தில் மரித்த சின்னப்பன், ஞான சௌந்தரி, ஜான்போஸ், அமலதாஸ், டெல்ஃபினா, லீமா ரோஸ், கிஷோர் கிளின்டன், அற்புத கிரேசி மற்றும் மாசில்லாத குழந்தைகளுடைய ஆண்மையிலை பாட்சிக்காகும். கோராண்டான் குடும்பம் ஜான் போஸ்கோ, அந்தோனியம்மாள் இவர்களின் மகள் யாழிசை சங்கீத பிரியா 7ஆம் ஆண்டு பிறந்த நாள் நன்றி எறிதலாகவும், மேலும் உடல் நலத்திற்காகவும் கல்வியிலும் ஞானத்திலும் சிறந்து விளங்கும்படியாகவும் ஆட்டுக்காரன் குடும்பம் அருள் ஜெயம், அருள் செல்வி, அனுஜா, ரூபன் இவர்களுக்கு புனித அந்தோனியார் செய்த அனைத்து உதவிகளுக்கு நன்றியாகவும், குடும்ப கருத்துக்களுக்காகவும், உடல் நலனுக்காகவும், தொழில் வளர்ச்சிக்காகவும், பிள்ளைகள் கல்வி வளம் பெறவும், அருட்சகோதரி அல்ஃபினா உடல் நலனுக்காகவும் பணி சிறக்கவும், மேலும் மரி சுசை ஜெய் மேரி ஆண்மையிலை வாட்சிக்காகவும், மட்டியான் குடும்பத்தில் மரித்த ஜான், லூகாஸ், அந்தோனிசாமி, ஆக்னேஸ் மேரி, ஆஞ்சலா மேரி மற்றும் யாரும் நினையாத ஆன்மாக்களுக்காகவும், பெரியகரத்தான் குடும்பம் அருளப்பன், மோட்சராக்கினி, ஆரோக்கிய சௌரிமுத்து கால் குணமடைய வேண்டியும், ஜோவிட் ஜார்ஜ்க்கு திருமணம் நல்ல முறையில் நடைபெற வேண்டியும், அந்தோனியார் இவர்கள் குடும்பத்துக்கு செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும், கிறிஸ்டோஃபர் உடல் நலம் பெறவும், கூடலூரான் குடும்பம் அந்தோனி ராஜு, ரெஜினா, ரஞ்சித், மீரா, ஜாஸ்மின், ரியூரிக் குடும்ப கருத்துக்களுக்காகவும், உடல் நலத்திற்காகவும், தீமைகள் விலகும்படியாகவும் அந்தோனியாருக்கு நன்றியாகவும், அகரத்தான் குடும்பம் ஆரோக்கியசாமி, லிலிஸ் மேரி, அலெக்சாண்டர், அந்தோனி அசோக்குமார் உடல் நலன் வேண்டியும் புனித அந்தோனியாருக்கு நன்றியாகவும், ராஜேஷ், ஜான்சிராணி, கிருஷ்மிகா, ஏஷ்மி, ஏமிஷ் உடல் நலத்திற்காகவும் அந்தோனியார் செய்த நன்மைகளுக்கு நன்றியாகவும், தலையாரி குடும்பம் மைக்கேல் ராஜ், மரியன் செல்வி, நான்சி, காவியா, பெனடிக்ட் இவர்களின் குடும்ப கருத்துக்களுக்காகவும் புனித அந்தோனியார் செய்த உதவிகளுக்கு நன்றியாகும். கோசி குடும்பம் அந்தோனிசாமி, நட்சத்திரமேரி, அந்தோனி ராஜ்குமார், பிரியதர்ஷினி, அஸ்வந்த் பிரியன் இவர்களின் குடும்ப கருத்துக்கள் நிறைவேறும்படியாகும் மற்றும் புனித அந்தோனியார் செய்த அனைத்து உதவிகளுக்கு நன்றியாகும். சித்தரசூர் மோகன், டெல்சி, இமாக்லெட், கனிமொழி இவர்களின் குடும்ப சமாதானத்திற்காகவும் மற்றும் புனித அந்தோனியார் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகும். பங்கு தந்தையினுடைய உடல் நலத்திற்காகவும் தூய அற்புத அன்னை ஆலயம் விரைவில் கட்டி முடிக்கும்படியாகும். கிழக்கு அரசடி குப்பம் பிரான்சி குடும்பம் ஆரோக்கியசாமி, ஆரோக்கிய லில்லி, மெரினா உடல் நலம் சரியானதற்கு அந்தோனியாருக்கு நன்றியாகும். மெரினா 3ஆம் ஆண்டு தேர்வில் அதிக மதிப்பெண் பெற்று வெற்றி பெற வேண்டியும், தண்டுக்காரன் குடும்பம் ஆரோக்கியதாஸ் ஆசிரியர், எழில் ராணி, அருட்சகோதரி அழகு நிலா, கவிமிகள்,
பியூலா இன்ஃபென்டா ஃபிலோமினால் குடும்பத்திற்கு புனித அந்தோனியார் செய்த அனைத்து உதவிகளுக்கு நன்றியாகும். சிறப்பாக ஆரோக்கியதாசுக்கு அறுவை சிகிச்சை நல்ல முறையில் முடிந்ததற்கு நன்றியாகும். பூரண உடல் சுகம் பெறும்படியாகும். பெட்டி குடும்பம் வினோத், மோகன்ராஜ், சிந்துமதி, நெலினா, நிக்கோலாஸ் குடும்பத்திற்கு அந்தோனியார் செய்த அனைத்து உதவிகளுக்கு நன்றியாகும். அனைவருக்கும் உடல் சுகம், தொழில் முன்னேற்றம், வேலைவாய்ப்பு, சிந்துமதிக்கு பிரசவம் நல்ல முறையில் நடைபெற வேண்டியும். ஆட்டுக்காரன் குடும்பம் ஆரோக்கிய செல்வியினுடைய 16ஆம் ஆண்டு, அகரத்தான் குடும்பம் ஆரோக்கிய செல்வியினுடைய 16ஆம் ஆண்டு நினைவஞ்சலியாகும். அந்தோனி சாமி லூர்து மேரி ஆண்மேலை பாற்றிக்காகவும், மட்டியான் ஜான் ஆண்மேலை பாற்றிக்காகவும் இந்த திருப்பலியானது ஒப்பு கொடுக்கப்படுகின்றது. மேலும் இறைவனின் அருளையும் ஆசிரையும் நாடி தேடி வந்துள்ள உங்கள் ஒவ்வொருவரின் தனிப்பட்ட தேவைகளுக்காக இந்த தெய்வீக திருப்பலி வழியாக எல்லாம் வல்ல பரமதந்தையிடம் உருக்கமுடன் மன்றாடுவோம். சிறப்பாக நம் ஊரில் நினைவு கூறப்படாத ஆன்மாக்களை இறைவன் தன்னுடைய நித்திய பேரொளியில் அவர்களுடைய பாவங்களை மன்னித்து பங்கு கொடுக்கும்படியாக இந்த வழியிலே உருக்கமுடன் செபிப்போம். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம்முடைய பாவங்கள், குற்றங்கள், குறைகளை எண்ணி அதற்காக மனவருந்தி ஆண்டவரிடத்திலே மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையை தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும், சகோதரர் சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம்மை இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலையான பேரின்ப வாழ்விற்கு அழைத்து செல்வாராக்க. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே நல்மனத்தோர்க்கு அமைதியாகுக. உம்மை புகழ்கின்றோம், உம்மை வாழ்த்துகின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவா, வானுலக அரசரே, எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவா, ஒரே மகனாய் உதித்த ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவே, ஆண்டவராகிய இறைவா, இறைவனின் செம்மறியே, தந்தையின் திருமகனே, உலகின் பாவங்கள்
போக்குபவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவர் எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னத தூய ஆவியாரோடு தந்தையாகிய இறைவனின் மாட்சியில் இருப்பவர் நீரே. மேலும் இந்த திருப்பலியானது மட்டியான் குடும்பம் ஜஸ்டின், சுசி, பிரின்ஸ், ஜெய்சன், ஜெஃப்ரி கிளாட்சன், காணிக்கை மேரி, அந்தோனி சாமி குடும்ப கருத்துக்களுக்காகவும் அந்தோனியாருக்கு நன்றியாகவும் ஒப்பு கொடுக்கப்படுகின்றது. ஜெபிப்போமாக்க. என்றென்றும் உள்ள எல்லாம் உள்ள இறைவா, கோடி அற்புதரான பதுவை புனித அந்தோனியாரை தலை சிறந்த போதகராகவும் எங்கள் தேவைகளில் பரிந்து பேசுபவராகவும் மக்களாகி எங்களுக்கு வழங்கியுள்ளீரே. அதனால் அவரது உதவியால் நாங்கள் கிறிஸ்துவ வாழ்வின் நெறிகளை கடைபிடிக்கவும் எங்களுக்கு நேரிடும் இன்னல்களிலெல்லாம் உமது உதவியை கண்டுணரவும் செய்வீராக. உமோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஒருவருக்கொருவர் உடல் உறுப்புகளாய் உடன் உறுப்புகளாய் இருக்கிறோம். திருத்தூதர் பவுல் ரோமையருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 12, இறை திருவசனங்கள் 5 முதல் 16 வரை. சகோதரர் சகோதரிகளே, நாம் பலராய் இருந்தாலும் கிறிஸ்துவோடு இணைந்திருப்பதால் ஒரே உடலாய் இருக்கிறோம். ஒருவருக்கொருவர் உடன் உறுப்புகளாய் இருக்கிறோம். ஆயினும் நமக்கு அளிக்கப்பட்டுள்ள அருளுக்கேற்ப வெவ்வேறு அருள் கொடைகளை பெற்றுள்ளோம். இறைவாக்கு உரைக்கும் கொடையை நாம் பெற்றிருந்தால் நாம் கொண்டிருக்கும் நம்பிக்கைக்கு ஏற்றவாறு அதை பயன்படுத்த வேண்டும். தொண்டாற்றும் கொடையை நாம் பெற்றிருந்தால் அதை தொண்டு புரிவதற்கு பயன்படுத்த வேண்டும். கற்றுக் கொடுப்போர் கற்றுக் கொடுப்பதிலும், ஊக்கமுடுவோர் ஊக்கம் தருவதிலும், தமக்கு உள்ளதை வழங்குவோர் தாராளமாய் கொடுப்பதிலும், தலைமை தாங்குவோர் முழு ஆர்வத்தோடு செயல்படுவதிலும், இரக்கம் செயல்களில் ஈடுபடுவோர் முக மலர்ச்சியோடு அவற்றை செய்வதிலும் தாம் பெற்ற அருள்கொடைகளை பயன்படுத்த வேண்டும். உங்கள் அன்பு கள்ளமற்றதாயிருப்பதாக. தீமையை வெறுத்து நன்மையை பற்றி கொள்ளுங்கள். உடன் பிறப்புகள் போன்று ஒருவருக்கொருவர் அன்பு காட்டுங்கள். பிறர் உங்களை விட மதிப்புக்கு உரியவர் என எண்ணுங்கள். விடாமுயற்சியோடும் ஆர்வமிக்க உள்ளத்தோடும் ஆண்டவருக்கு பணிபுரியுங்கள். எதை நோக்கி இருப்பதில் மகிழ்ச்சி கொள்ளுங்கள். துன்பத்தில் தாராள மனதுடன் இருங்கள். இறை வேண்டலில் நிலைத்திருங்கள். வறுமையுற்ற இறை மக்களோடு உங்களிடம் உள்ளதை பகிர்ந்து கொள்ளுங்கள். விருந்தோம்பலில் கருத்தாய் இருங்கள்.
உங்களை துன்புறுத்துவோருக்கு ஆசி கூறுங்கள். ஆம், ஆசி கூறுங்கள். சபிக்க வேண்டாம், மகிழ்வோடு மகிழுங்கள். அழுவோருக்கு ஆறுதல் கூறுங்கள். நீங்கள் ஒரு மனதராய் இருங்கள். உயர்வு மனப்பான்மை கொள்ளாமல் தாழ்வு நிலையில் உள்ளவர்களோடு நன்கு பழகுங்கள். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நாளும் என்னை அரவணைத்திடு இறைவா. சிறகுகள் நிழலில் நாளும் என்னை அரவணைத்திடு இறைவா. இந்த இருளிலும் ஒளி சுடரும் வெண்தணலிலும் மனம் குளிரும். அந்த இருளிலும் ஒளி சுடரும் வெண்தணலிலும் மனம் குளிரும். உந்தன் கண்களின் இமை போல் நாளும் என்னை காத்திடு என் இறைவா. உந்தன் கண்களின் இமை போல் நாளும் என்னை காத்திடு என் இறைவா. சிறகுகள் நிழலில் நாளும் என்னை அரவணைத்திடு இறைவா. பாவங்கள் சுமையாயிருந்தும் உன் மன்னிப்பில் பனி போல் கரையும். பாவங்கள் சுமையாயிருந்தும் உன் மன்னிப்பில் பனி போல் கரையும். கருணையின் மழையில் நனைந்தால் நாளையும் புனிதம் அருளும். கருணையின் மழையில் நனைந்தால் நாளையும் புனிதம் அருளும். சிறகுகள் நிழலில் என்னாலும் என்னை அரவணைத்திடு இறைவா. வலையினில் விழுகின்ற பறவை அன்று இழந்தது அழகிய சிறகை. வலையினில் விழுகின்ற பறவை அன்று இழந்தது அழகிய சிறகை. வானதன் அருள் மழை பொழிந்து நீ வளர்ந்திட அன்பதன் உறவை. வானதன் அருள் மழை பொழிந்தே நீ வளர்ந்திடு அன்பதன் உறவை. சிறகுகள் நிழலில் நாளும் என்னை அரவணைத்திடு இறைவா. சிறகுகள் நிழலில் நாளும் என்னை அரவணைத்திடு இறைவா. அல்லேலூயா 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 அல்லேலூயா. பெரும் சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களே, எல்லாரும் என்னிடம் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித லூக்கா எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம்.
ஆண்டவரே மாற்றி உமக்கே. அதிகாரம் 14. உயிருள்ள இறை வார்த்தைகள் 15 முதல் 24 முடிய. அக்காலத்தில் இயேசுவோடு பந்தியில் அமர்ந்தவர்களுள் ஒருவர் இயேசுவிடம், இறையாட்சி விருந்தில் பங்கு பெறுவோர் பேறு பெற்றோர் என்றார். இயேசு அவரிடம் கூறியது, ஒருவர் பெரிய விருந்தொன்றை ஏற்பாடு செய்து பலரை அழைத்தார். விருந்து நேரம் வரவே அவர் அழைப்பு பெற்றவர்களிடம் தம் பணியாளரை அனுப்பி, வாருங்கள், எல்லாம் ஏற்கனவே ஏற்பாடு செய்தாகிவிட்டது என்று சொன்னார். அவர்கள் எல்லாரும் ஒருவர் பின் ஒருவராய் சாக்குப்போக்கு சொல்லத் தொடங்கினர். முதலில் ஒருவர், வயல் ஒன்று வாங்கி இருக்கிறேன், அதை நான் கட்டாயம் போய் பார்க்க வேண்டும், என்னை மன்னிக்க வேண்டுகிறேன் என்றார். நான் 5 ஏறு மாடுகள் வாங்கியிருக்கிறேன், அவற்றை ஓட்டி பார்க்க போகிறேன், என்னை மன்னிக்க வேண்டுகிறேன் என்றார் வேறொருவர். எனக்கு இப்போதுதான் திருமணமாயிற்று, ஆகையால் என்னால் வர இயலாது என்றார் மற்றொருவர். பணியாளர் திரும்பி வந்து இவற்றை தம் தலைவருக்கு அறிவித்தார். வீட்டு உரிமையாளர் சினமுற்று தம் பணியாளரிடம், நீர் நகரின் வீதிகளுக்கும் சந்துகளுக்கும் விரைந்து சென்று ஏழையர், உடல் ஊனமுற்றோர், பார்வையற்றோர், கால் ஊனமுற்றோர் ஆகியோரை இங்கே கூட்டி வாரும் என்றார். பின்பு பணியாளர், தலைவரே, நீர் பணித்தபடி செய்தாயிற்று, இன்னும் இடம் இருக்கிறது என்றார். தலைவர் தம் பணியாளரை நோக்கி, நீர் வழியோரங்களிலும் நடைபாதைகளிலும் போய் எனது வீடு நிரம்பும் அளவுக்கு மக்களை வற்புறுத்தி கூட்டி வாரும். அழைக்க பெற்றவர்களுள் எவரும் என்னுடைய விருந்தை சுவைக்கப் போவதில்லை என உமக்கு சொல்லுகிறேன் என்றார். வாழ்வு தரும் கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு பிறரன்பு பணி செய்யவே, என் இயேசுவே என் ஜீவனே உம்மோடு உறவாடவே. ஆண்டவரே, என் தொலைமை பொறுத்துகிறோம். வழிப்பின் பயன் மனது அப்பத்தை முக்கப்போடுகிறோம். இது எங்களுக்கு வாழ்வளிக்கும் அப்பமாக உறவாடவே. என்னை தந்தேன், எல்லாம் தந்தேன், என் வாழ்வை பலியாக்கவே. புகழோடு நான் வாழவில்லை. ஆண்டவரே, தொலைமை பொறுத்துகிறோம். ரசத்தை பெற்றுக்கொண்டு திராட்சை கொடி மகிழ்ந்த ரசத்தை முகப்படுகின்றோம். இது எங்கள் அன்பனமாக மாறும். அருள் வாழ்வினில் நான் வளர உம் அன்பொன்று எனக்கு போதும். உயர்வோடும் தாழ்வோடும் வாழும் போதும் உம் உறவொன்று எனக்கு போதும். மகிழ்வோடும் துயரோடும் வாழும் போதும் உம் கரம் ஒன்று என்னை தேற்றிடும். என்னை தந்தேன், எல்லாம் தந்தேன், என் வாழ்வை பலியாக்கவே. உள்ளம் தந்தேன், உமக்கே தந்தேன், பிறரன்பு பணி செய்யவே. அயலாரிலே உம்மை காண என்னை நான் பலியாக்கினேன். ஆண்டவரே, உம்மை அடைய என்னை நான் தியாகம் செய்தேன். உம் சித்தம் நாளும் நிறைவேற்றிட என்னை நான் அர்ப்பணித்தேன். நற்செய்தி பணியை நாளும் செய்ய நாதனே என்னை தந்தேன். என்னை தந்தேன், எல்லாம் தந்தேன், என் வாழ்வை பலியாக்கவே.
உள்ளம் தந்தேன் உமக்கே தந்தேன் பிறரன்பு பணி செய்யவே. இன்னிஞ்ச வீணையில் எத்தனை ராகங்கள் ஏற்றமிது உன் படைப்பிலே. அர்ச்சனை பூவாய் ஈசனும் அர்ப்பணமாக நானும் வந்தேன். அர்ப்பணமாக நானும் வந்தேன். என் நெஞ்ச வீணையில் எத்தனை ராகங்கள் ஏற்றமிகு உன் படைப்பிலே. நான் காணும் உயிர்களெல்லாம் நாளெல்லாம் அவரினிலே. நான் தேடும் அமைதி எல்லாம் நாதனவர் பெயரினிலே. எந்தன் தேவனோடுதான் என்றும் நானும் வாழத்தான். அர்ச்சனை பூவாய் ஈசனும் அர்ப்பணமாக நானும் வந்தேன். அர்ப்பணமாக நானும் வந்தேன். என் நெஞ்ச வீணையில் எத்தனை ராகங்கள் ஏற்றமிகு உன் படைப்பிலே. ஏனை தெரிந்தாய் கருவினிலே அணைத்து கொண்டாய் அன்பினிலே. தனை அறியா தரணியெல்லாம் தன் கரத்தில் தாங்கிக் கொண்டாய். எந்தன் தேவனோடுதான் என்றும் நானும் வாழத்தான். அர்ச்சனை பூவாய் ஈசனும் அர்ப்பணமாக நானும் வந்தேன். அர்ப்பணமாக நானும் வந்தேன். தம் திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் தமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையினுடைய பலியை ஏற்றுக்கொள்வாராக. இறைவா, கோடி அற்புதரான பதுவை புனித அந்தோணியாரின் நினைவில் நாங்கள் உளம் கனிந்து செலுத்தும் பலி உமக்கு உகந்ததாய் இருப்பதாக. அவரது அறிவுரைப்படி எங்களை முழுமையாக உமக்களித்து உம்மை புகழ்ந்தேத்த செய்தருளும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் கோடி அற்புதரான பதுவை புனித அந்தோணியாருடைய நினைவில் உமது திரு அவை மகிழ்ந்திருக்க செய்கின்றீர். அவருடைய இறை பற்றுமிக்க வாழ்க்கை நெறியின் எடுத்துக்காட்டால் அதற்கு வலுவூட்டுகின்றீர். அவருடைய படிப்பினையால் பயிற்று வைக்கின்றீர். அவருடைய மன்றாட்டால்
பாதுகாத்து வருகின்றீர். ஆகவே வானதூதரணிகளோடும் புனிதரின் பெருந்திரளோடும் நாங்கள் சேர்ந்து உமக்கு புகழ்ச்சி வன்னிசைத்து முடிவின்றி ஒரே குரலாய் பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளமாண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நிர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே நம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக்கு. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் மக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வுதரும் அப்பத்தை மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் மக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். திருமுன் நின்று மக்குழியும் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே மக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய் ஆவியார் உண்டு சேர்க்க வேண்டும் என தாழ்மையுடன் மற்ற ஆடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் அது திரு ஆவியை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை சிங்கராயர், எங்கள் உயர் மறை மாவட்ட பேராயர் பிரான்சிஸ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் ஒரு திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும், சிறப்பாக இந்த வழியில் நாங்கள் நினைவு கூர்ந்து ஜெபித்து கொண்டிருக்கின்ற எங்கள் பெற்றோர், உற்றார், உறவினர், உடன் பிறந்தோர், நண்பர்கள், ஏனும் யாரும் நினையாத ஆன்மாக்கள் ஆகிய அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து முது திருமகோலியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான அருள் தரும் அழகை நகர்த்துய அற்புத அன்னை, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், அன்னையாம் திருச்சபை என்ற தினம் நினைவு கூர்ந்து சிறப்பித்து கொண்டிருக்கின்ற புனித ஜார்லஸ் பரோமியோ, கோடி அற்புதரான பதவி புனித அந்தோனியார், இவ்வுலகில் மக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் இலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று
உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை ஒன்று ஆடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைபடிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெருக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரை தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எமைப்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவை நம்பிக்கை ஏகன் நோக்கி உமது திருவுளத்திற்கேற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள் வீராக்கு. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் மீட்பர் மெசியா கொண்டு வந்த அமைதியை அறிவித்து மகிழ்வோம். உலகின் பாவங்களை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருவுளத்திற்கு ஒன்றாக கலந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நாங்கள் உட்கொள்ளும் திருவுடலும் இரத்தமும் தன்னைக்குள்ளாக்காமல் இந்த வரிவிரக்கத்தால் என் உள்ளத்தையும் உடலையும் காத்திடுமாறு மருந்தாளிட அருள் புரியும். இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதி அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரை உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இந்த செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்ற நீங்களும் நானும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் நிலத்திற்கு எழுதொளி வர நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் திறத்தும் நம்மை காத்து முடிவில்லா வாழ்வளிப்பதாக. என்னுயிரேசுவே வா 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 வா, இறைவா வாழ்வின்
உறவாய் என்னுயிரேசுவே வாவா. உயிர் தரும் உணவே இறைவா, என்னுயிருக்குள் உயிராய் வாவா. உயிருள்ள விருந்தே என் நிறைவா, நலம் தரும் மருந்தாய் என்னில் வாவா. உயிருள்ள விருந்தே என் நிறைவா, நலம் தரும் மருந்தாய் எனில் வாவா. நிரந்தர வாழ்வே என் தேவா, நிரந்தர வாழ்வே என் தேவா. நிம்மதி வாழ்வாயெனில் வாவா. நிம்மதி வாழ்வாயெனில் வாவா. வாவா இறைவா வாழ்வின் உறவாய் என்னுயிரேசுவே வாவா. வாவா இறைவா வாழ்வின் உறவாய் என்னுயிரேசுவே வாவா. உயிர் தரும் உணவே இறைவா, என்னுயிருக்குள் உயிராய் வாவா. அழியாத உணவே என் இறைவா, ஆன்ம ஒளியாய் எனில் வாவா. அழியாத உணவே என் இறைவா, ஆன்ம ஒளியாய் எனில் வாவா. அன்பின் பகிர்வே என் தேவா, அன்பின் பகிர்வே என் தேவா. அனுதின உணவாய் எனில் வாவா, அனுதின உணவாய் எனில் வாவா. வாவா இறைவா வாழ்வின் உறவாய் என்னுயிரேசுவே வாவா. வாவா இறைவா வாழ்வின் உறவாய் என்னுயிரேசுவே வாவா. உயிர் தரும் உணவே இறைவா, என்னுயிருக்குள் உயிராய் வாவா. அருள் தரும் ஊற்றே இறைவா, நல்லாற்றலாய் என்னுள்ளம் வாவா. வாவா இறைவா வாழ்வின் உறவாய் என்னுயிரேசுவே வாவா. வாவா இறைவா வாழ்வின் உறவாய் என்னுயிரேசுவே வாவா. உறவாடும் தெய்வம் உணவாக வந்தார், என் நெஞ்சம் இனிதாக பாடும். கார்மேகம் காணும் மயிலாக நானும், என்னாவில் ஆனந்த ராகம். உணவாய் வந்த தெய்வம், என் உள்ளம் கவர்ந்த தெய்வம். உள்ளம் கவர்ந்த தெய்வம், என் உணவாய் வந்த தெய்வம். உணவாய் வந்த தெய்வம், என் உள்ளம் கவர்ந்த தெய்வம். உள்ளம் கவர்ந்த தெய்வம், என் உணவாய் வந்த தெய்வம். உறவாடும் தெய்வம் உணவாக வந்தார், என் நெஞ்சம் இனிதாக பாடும். கார்மேகம் காணும் மயிலாக நானும், என்னாவில் ஆனந்த ராகம். ஏழில் கொண்ட மன்னா உன் மனக்கோலம் காண, விளக்கோடு உனை தேடினேன். விழிரண்டும் மேங்க நேரங்கள் நீல, நான் இங்கு உளம் வாடினேன். எழில் கொண்ட மன்னா உன் மனக்கோலம் காண, விளக்கோடு உனை தேடினேன். விழிரண்டும் மேங்க நேரங்கள் நீல, நான் இங்கு உளம் வாடினேன்.
வாராயோ நெஞ்சம் தாராயோ தஞ்சம் வாராயோ நெஞ்சம் தாராயோ தஞ்சம் உனக்காக நான் வாழ்கின்றேன் உன் அன்பில் ஒன்றாகிறேன் உணவாய் வந்த தெய்வம் என் உள்ளம் கவர்ந்த தெய்வம் உள்ளம் கவர்ந்த தெய்வம் என் உணவாய் வந்த தெய்வம் உணவாய் வந்த தெய்வம் என் உள்ளம் கவர்ந்த தெய்வம் உள்ளம் கவர்ந்த தெய்வம் என் உணவாய் வந்த தெய்வம் உறவாடும் தெய்வம் உணவாக வந்தாய் என் நெஞ்சம் இனிதாக பாடும் கார்மேகம் காணும் மயிலாக நானும் என் நாவில் ஆனந்த ராகம் பல வண்ண பட்டோடும் ஓபிர் நாட்டு பொன்னோடும் நான் என்னை அழகாக்கினேன் மன்னானி காண மகிழ்வெண்ணையால உனக்காக யாழ் மீட்டினேன் பல வண்ண பட்டோடும் ஓபிர் நாட்டு பொன்னோடும் நான் என்னை அழகாக்கினேன் மன்னானி காண மகிழ்வெண்ணையால உனக்காக யாழ் மீட்டினேன் வாராதோ இன்பம் நீங்காதோ துன்பம் வாராதோ இன்பம் நீங்காதோ துன்பம் அன்பு நிறைவானது ஆட்சி நிலையானது உணவாய் வந்த தெய்வம் என் உள்ளம் கவர்ந்த தெய்வம் உள்ளம் கவர்ந்த தெய்வம் என் உணவாய் வந்த தெய்வம் உணவாய் வந்த தெய்வம் என் உள்ளம் கவர்ந்த தெய்வம் உள்ளம் கவர்ந்த தெய்வம் என் உணவாய் வந்த தெய்வம் உறவாடும் தெய்வம் உணவாக வந்தார் என் நெஞ்சம் இனிதாக பாடும் கார்மேகம் காணும் மயிலாக நானும் என்னாவில் ஆனந்தராகும். புனித அந்தோனியார் நவநாள் செபம். புதுமைகள் பல புரிய அருள் பெற்ற புனித அந்தோனியாரே, எங்கள் விண்ணப்பங்களை ஏற்று எங்களுக்கு இறைவனின் அருளை பெற்று தாரும். குழந்தை இயேசுவை கையில் ஏந்தும் பேறு பெற்ற புனித அந்தோனியாரே, துன்பப்படுவோருக்கு துணை புரியும் வள்ளலே, ஏழைகளையும் ஆதரவற்றவர்களையும் அன்புடன் அரவணைக்கும் நேச தந்தையே, இதோ உமது மன்றாட்டின் பயனை உணர்ந்து அசைக்க முடியாத முழு நம்பிக்கையுடன் உமது ஆலயத்திற்கு வந்து கூடியுள்ளோம். நீர் ஏந்தியுள்ள குழந்தை இயேசுவிடம் எங்களுக்காக பரிந்து பேசி எம் ஆன்மாவுக்கும் உடலுக்கும் வேண்டிய வரங்களை பெற்று தாரும். இறையருளை ஏராளமாய் பெற்ற புனித அந்தோனியாரே, நாங்கள் வாழ்வை பின்பற்றி எல்லாவற்றிற்கும் மேலாக இறைவனையே அன்பு செய்யவும் அவருக்காகவே வாழவும் எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். நாங்கள் அனைவரும் ஒருவரை ஒருவர் அன்பு செய்து விண்ணுலகம் சேர எங்களுக்கு அருள் பெற்று தாரும். எங்கள் பாதுகாவலரான புனித அந்தோனியாரே, மகிமையில் விளங்கிடும் புனித லில்லியே, துன்பப்படுவோரின் துயர் துடைப்பவரே, அழுவோரின் ஆறுதலே, உமை நாடி நிற்கும் எங்களை உம் அன்பால் அரவணைத்து ஏற்றுக்கொள்ளும். துன்ப துயரங்கள் நின்றும் எங்களை காப்பாற்றும். வறுமையில் வாடும் எங்கள் வாழ்வை வளமாக்கும். சோதனைகளை வெல்ல வலிமையை பெற்று தாரும். அமைதியின்றி அலையும் எங்களுக்கு ஆறுதல் தாரும். வாழ்வதற்கு அறியாது வருந்தும் எமக்கு வாழ வழிகாட்டும். எங்கள் குடும்பங்களையும் வேலைகளையும் நிலங்களையும் பாதுகாத்தருளும். நீங்காத வியாதிகளை
உமது வல்லமை நிறைந்த மன்றாட்டால் எங்களிடமிருந்து நீக்கி அருளும். பதுவை புனிதரான புனித அந்தோனியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இறையேசுவை நிறைய அன்பு செய்த புனித அந்தோனியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். வியாதிக்காரர்களை குணமாக்கும் புனித அந்தோனியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். காணாமற் போனவற்றை கண்டெடுக்க செய்யும் புனித அந்தோனியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். எளியோருக்கு என்று உதவிடும் புனித அந்தோனியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். உடலை ஒருத்தி எளியவராய் வாழ்ந்த புனித அந்தோனியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். மெய்மறை நெறியிலே தூயவராய் வாழ்ந்த புனித அந்தோனியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். நற்செய்தியை போதித்த மெய்மறையின் வல்லுநரான புனித அந்தோனியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பாவத்தினாலும் நோயினாலும் துன்புறுவோரின் துயர் துடைக்கும் புனித அந்தோனியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஜெபிப்போமாக்கு. என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, கோடி அற்புதரான பதவி புனித அந்தோனியாரை தலை சிறந்த போதகராகும் எங்கள் தேவைகளில் பரிந்து பேசுபவராக மக்களுக்கு அளித்தீரே. அவரது உதவியால் நாங்கள் கிறிஸ்துவ வாழ்வின் நெறிகளை கடைபிடிக்கவும் எங்களுக்கு நேரிடும் இன்னல்களிலெல்லாம் முத ஆதரவை கண்டுணரவும் செய்தருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மென்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவரே, உயிருள்ள அப்பமாகிய கிறிஸ்துவினால் ஊட்டமளித்தவர்களுக்கு ஆசிரியராகிய அதே கிறிஸ்துவினால் முழுமையாக கற்றுத்தருவீராக. அதனால் கோடி அற்புதரான பதுவை புனித அந்தோனியாரின் நினைவில் அவர்கள் உமது உண்மையை அறிந்து அதை அன்பில் செயல்படுத்த அருள் தாரும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். சென்று வாழுங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. புதுமை வல்லலை புனித அந்தோனியாரே, உம் புகழ் பாடும் பக்தர் குரல் கேட்டிடுவாயே. எங்கள் குறைகள் எல்லாம் போக்கிடுவாயே. புதுமை வல்லலே புனித அந்தோனியாரே, உம் புகழ் பாடும் பக்தர் குரல் கேட்டிடுவாயே. எங்கள் குறைகள் எல்லாம் போக்கிடுவாயே. ஐயா உன் ஆலயம் அருள் வேண்டி வந்தோம். அருள் வீசும் திருமுகத்தை கண்குளிர கண்டோம். ஐயா உன் ஆலயம் அருள் வேண்டி வந்தோம். அருள் வீசும் திருமுகத்தை கண்குளிர கண்டோம். பாரும் எங்கள் நெஞ்சமே, உம்மிடமே தஞ்சமே. பாரும் எங்கள் நெஞ்சமே, உம்மிடமே தஞ்சமே. தேடுமுள்ள அமைதிதனை தந்திடுவாய் ஐயனே. தேடுமுள்ள அமைதனை தந்திடுவாய் ஐயனே. புதுமை வல்லலே புனித அந்தோனியாரே, உம் புகழ் பாடும் பக்தர் குரல் கேட்டிடுவாயே. எங்கள் குறைகள் எல்லாம் போக்கிடுவாயே. வாசல் விளக்கேற்றி கரம் கூப்பி நின்றோம். பொய்யாவும் தீச்செயல்கள் சந்நிதியில் கண்டோம். வாசல் விளக்கேற்றி கரம் கூப்பி நின்றோம். பொய்யாவும் தீச்செயல்கள் சந்நிதியில் கண்டோம். எரியும் மெழுகு திரியிலே வா, வெள்ளி மேசை பொருளிலே எரியும் மெழுகு திரியிலே, வெள்ளி மேசை பொருளிலே. எம்மிதய எண்ணங்களை காணிக்கையாய் தந்தோம். எம்மிதய எண்ணங்களை காணிக்கையாய் தந்தோம். புதுமை வல்லலே புனித அந்தோனியாரே, உம் புகழ் பாடும் பக்தர் குரல் கேட்டிடுவாயே. எங்கள் குறைகள் எல்லாம் போக்கிடுவாயே. திருதயமே எங்களுக்காயிரும்
புனித மரியன் மாஸ்டர் திரு இருதயமே, எங்களுக்கு ஆதரவாயிரும். புனித சூசியப்பரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித அற்புத அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். எங்கள் பேர் கொண்ட அனைத்து புனிதர்களே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இயேசு மரிய சூசை, எங்களை காத்து ரட்சியும். தந்தை மகன் தூயாவின் பெயராலே ஆமென். இயேசுவே உமக்கு புகழ். இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க.